गजाननं भूतगणाधिसेवितं कपित्थजम्बू फलसारभक्षितम् उमासुतं शोकविनाशकारणं नमामि विघ्नेश्वर पादपङ्कजम्। ओम श्रीनिवास ओम श्रीनिवास ओम श्रीनिवास ओम श्रीनिवास நாள்தோறும் உனை நான் பாட வேண்டும், நான் பாடவும் தன் அருளாசி வேண்டும். ஏழு ஸ்வரங்களுமே ராகம் இசைத்திடுமே, ஏழு ஸ்வரங்களுமே ராகம் இசைத்திடுமே. ஏழு மலை கரசே ஏழு மலை கரசே. ஓம் ஸ்ரீனிவாசா ஓம் ஸ்ரீனிவாசா ஓம் ஸ்ரீனிவாசா ஓம் ஸ்ரீனிவாசா. திருவேங்கடம் வருவேனே, உந்தன் திருப்பாதமே பணிவேனே. திருவேங்கடம் வருவேனே, உந்தன் திருப்பாதமே பணிவேனே. மலர்மே விடும் அலர்மேல் மங்கை மணவாளனே ஜெகநாதனே. மலர்மே விடும் அலர்மேல் மங்கை மணவாளனே ஜெகநாதனே. அழகான மலைவாசனே. ஓம் ஸ்ரீனிவாச ஓம் ஸ்ரீனிவாச ஓம் ஸ்ரீனிவாச ஓம் ஸ்ரீனிவாச. உனக்காகவே இசைத்தேனே, என்றும் உன் பேரையே நினைத்தேனே. உனக்காகவே இசைத்தேனே, என்றும் உன் பேரையே நினைத்தேனே. கருணாலயம் அருளாலயம் கமலாலயம் உனதாலயம். கருணாலயம் அருளாலயம் கமலாலயம் உனதாலயம். அருள்வாயே கோவிந்தா. ஓம் ஸ்ரீனிவாச ஓம் ஸ்ரீனிவாச ஓம் ஸ்ரீனிவாச ஓம் ஸ்ரீனிவாச. வணக்கம். செவ்வாய்க்கிழமை நவம்பர் மாதம் 4ஆம் தேதி, ஜெய வருஷம் ஐப்பசி மாதம் 18ஆம் தேதி. இன்றைய நட்சத்திரம் உத்திரட்டாதி, திதி வளர்பிறை திரையோதசி திதி, யோகம் அமிர்த சித்த யோகம்,
சிம்ம ராசிக்கு சந்திராஷ்டமம். நாள் முழுவதும் சிம்ம ராசிக்கு சந்திராஷ்டமம். இன்று பிரதோஷம். இன்று மாலை நேரத்திலே அருகில் உள்ள சிவன் கோவிலுக்கு சென்று சிவபெருமானுக்கும் நந்திகேஸ்வரருக்கும் நடைபெறும் அபிஷேக ஆராதனைகளை முழுமையாக அமர்ந்து தரிசனம் செய்துவிட்டு பிரகாரத்திலே ரிஷபாரூடராக உலா வருகின்ற பிரதோஷ மூர்த்தியை தரிசனம் செய்து விடையேறும் எங்கள் பரமனை தரிசிக்க வேண்டிய ஒரு நாள். இன்று மாலை பிரதோஷ வழிபாடு செய்கின்ற நாள். சிவபுராணம் வாசித்தால் மிகவும் நல்லது. சிவபுராணம் அனைவரும் வீட்டில் வச்சுக்கணும். ரொம்ப சின்ன புக்கு தான் அது. சேர்ந்தாப்பில் சொன்னால் 7 நிமிஷம் 8 நிமிஷத்துக்குள்ளே சொல்லிடலாம். மனப்பாடம் எடுத்தனா நமச்சிவாய வாழ்க, நாதன் தாழ்வாழ்க, இமைப்பொழுதும் என்னெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க. எளிமையான சொற்கள் தான், எல்லாருக்கும் சுலபமாக படிக்க வரும். கடினமான தமிழ்லாம் இல்லை. அது நம்மெல்லாம் படிக்கணுங்கிறதுக்காகத்தான் அது ரொம்ப எளிமையான சொற்களை பயன்படுத்தி மாணிக்கவாசக பெருமான் நமக்காக அதை அருளி செய்திருக்கிறார். ஆகவே அனைவரும் சிவபுராணம் வீட்டிலே வைத்து கொள்ள வேண்டும். பாக்கெட் சைஸ் சின்ன புக்கு கிடையாது. சிவபுராணம் வாங்கி வச்சுக்கணும். தினசரி அதை படிக்கலாம். பிரதோஷ நாட்களிலே அவசியம் படிக்க வேண்டும். பிரதோஷத்திற்கு சிவன் கோவிலுக்கு செல்பவர்கள் அந்த சிவபுராண புத்தகத்தை கையில் எடுத்து செல்ல வேண்டும். அதை படிக்க வேண்டும். அவன் அருளாலே அவன்தாள் வணங்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இன்றைய தினம் விளங்குகிறது. இன்று ராகுகாலம் 3 மணி முதல் 4:30 மணி வரை, யமகண்டம் காலை 9 மணி முதல் 10:30 மணி வரை, குளிகை நேரம் பகல் 12 மணி முதல் 1:30 மணி வரை, நல்ல நேரம் என்னும் சுபஹோரைகள் காலை 8 மணி முதல் 9 மணி வரை, பகல் 12 மணி முதல் 1 மணி வரை, இரவு 7 மணி முதல் 8 மணி வரை. இன்றைய கிரக நிலவரம்: கடகத்தில் குரு, கன்னியில் ராகு, துலாமில் சனி, சூரியன், புதன், சுக்கிரன், தனுசில் செவ்வாய், மீனத்தில் சந்திரன், கேது. மேஷ ராசிக்கு இது ஒரு நன்மைகள் நடைபெறும் நல்ல நாள். செலவுகள் மட்டும் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். எனினும் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள், ஆரோக்கியமாக இருப்பீர்கள். இறை வழிபாட்டிலே அதிக கவனம் செலுத்துங்கள். சிவதரிசனம் செய்ய வேண்டிய நாள் இன்றைய தினம் பிரதோஷம். மாலை நேரத்திலே சூரியன் அஸ்தமிக்கும் நேரத்திலே சிவதரிசனம் செய்ய வேண்டும். இன்றைய தினம் அதிக அளவிலே உங்களது தொழில் வளர்ச்சி ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்பு இந்நாளிலே உண்டு. தொழில் ஸ்தானம் வலுவாக இருக்கிறது. தொழில் ஸ்தானாதிபதி வலுவாக இருக்கிறது. தொழில் ஸ்தானமும் வலுவாக இருக்கிறது. ஆகவே மிகச் சிறப்பானதொரு தொழில் வளர்ச்சி ஏற்படும் நல்ல நாளாக இந்நாள் விளங்கும். ரிஷப ராசிக்கு இது ஒரு மிகச் சிறந்த நன்மைகள் நடைபெறும் நல்ல நாள். ராசிக்கு 11ஆம் இடத்திலே சந்திரன் கேது சேர்க்கை ஏற்பட்டிருக்கிறது. 6ஆம் இடத்திலே ராசி அதிபதி ஆட்சி பலம் பெற்றிருக்கிறது. ராசி அதிபதியோடு சனியும் புதனும் இணைந்திருக்கின்ற ஒரு மிகச்சிறந்த ஒரு கிரக நிலவரமும் உருவாகி இருக்கிறது. ஆகவே இது ஒரு நல்ல நாள். நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறுகின்ற ஒரு மிகச்சிறந்த நாள். அலுவலகத்திலே சில எதிர்ப்புகள் தோன்றும். மறைமுக எதிர்ப்புகள் ஒரு சிலருக்கு தோன்றலாம். நீங்கள் யாருக்கெல்லாம் உதவி செய்தீர்களோ அவர்களெல்லாம் உங்களுக்கு பின்னால் குத்திவிட்டு செல்வார்கள். யூடியூப் புரூட்டஸ் என்று கேட்டுக்கொண்டிருப்பீர்கள் நீங்கள். அதுபோன்ற கசப்பான சில சம்பவங்கள் ஏற்படலாம். ஆனால் நீங்கள் அதை கண்டெல்லாம் மனம் தளர மாட்டீர்கள். எதை கண்டும் மனம் தளராதவர்கள் நீங்கள். மன உறுதி படைத்தவர்கள். ஆகவே நீங்கள் அத்தகைய ஈனர்களை எல்லாம் கண்டுகொள்ளாமல் செல்வதுதான் உங்களுக்கு பெருமை. உங்களுடைய பெருந்தன்மையை நீங்கள் காட்டி இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர்னான நன்னயம் செய்துவிடல் என்பது போல இந்நாளிலே நீங்கள் பழக வேண்டும் அனைவரோடும். மிதுன ராசிக்கு இது ஒரு மிகச்சிறந்த யோகமான நாள் என்று சொல்லலாம். அற்புதமான நிலையிலே கிரகங்கள் எல்லாம் அமைந்திருக்கின்றன. ராசிக்கு 5ஆம் இடத்திலே 3 திரிகோணாதிபதிகள் 1, 5, 9 ஆகிய வீடுகளுக்கு அதிபதியான கிரகங்கள் ஒன்றாக இணைந்திருக்கின்ற ஒரு மிகச்சிறந்த கிரக சேர்க்கை ஏற்பட்டிருக்கிறது. தனஸ்தானாதிபதியாகிய சந்திரன் 10ஆம் இடத்திலே போய் கேதுவோடு இணைந்திருக்கின்ற காரணத்தினால் ஒரு சிலருக்கு செலவுகள் அதிகமாக ஏற்படலாம் அல்லது அனாவசியமாக ஏற்படலாம். தேவையில்லாமல் பிறருக்கு நீங்கள் செலவு செய்ய வேண்டிய ஒரு அவசியம் கூட ஒரு சிலருக்கு ஏற்படும். தன விரயம் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் நீங்கள்
முன்னெச்சரிக்கையாக இருந்து அவற்றை தவிர்க்க முடியும். இறை வழிபாட்டிலே கவனம் செலுத்துங்கள். இன்றைய நாள் பிரதோஷ பூஜை செய்கின்ற நாள். எப்பேற்பட்ட இன்னல்கள் வந்தாலும் அதிலிருந்து வெளிவருவதற்கு பிரதோஷ பூஜை உறுதுணையாக இருக்கும். பிரதோஷத்துக்கு பிரதோஷம் சிவபூஜை செய்து சிவ தரிசனம் செய்து கொண்டு வந்தால் மிகப்பெரிய இன்னல்கள், மிகப்பெரிய இடர்பாடுகள், மிகப்பெரிய சரிவுகள் எல்லாம் ஏற்பட்டாலும் அவற்றிலிருந்து மீண்டு வந்துவிட முடியும். சரிவுகளிலிருந்து மீண்டு வருவதற்கு வழிவகுப்பதுதான் பிரதோஷ பூஜை. ஆகவே நீங்கள் அதை இன்றைய தினம் செய்தால் உங்களுக்கு எந்த நேரத்திலும் எந்த காலத்திலும் உங்களுக்கு வீழ்ச்சி என்பதே இருக்காது. கடக ராசிக்கு இது ஒரு நன்மைகள் நடைபெறும் நல்ல நாள். ராசி அதிபதி ராசிக்கு 9ஆம் இடத்திலே குருவின் வீட்டிலே அமர்ந்து குருவால் பார்க்கப்படுகின்ற ஒரு கிரக நிலவரம் ஏற்பட்டிருக்கிறது என்பதால் உங்களுக்கு நன்மைகள் நடைபெறும். எனினும் ஆரோக்கியத்தில் சற்று அதிக கவனம் செலுத்த வேண்டிய ஒரு நேரம். உடல் ஆரோக்கியத்திற்கு அதிக முக்கியத்துவம் அளியுங்கள். பட்டினி கிடக்கக்கூடாதுன்னு டாக்டர் சொல்லியிருந்தால் நீங்கள் சாப்பிட்ருங்க. இல்லை நான் விரதம் இருப்பேன் பிடிவாதம் பிடிக்காதீங்க. ஆரோக்கியம் பாதிக்கின்ற அளவிற்கு மோசமாக இருந்தால் அவர்கள்லாம் விரதம் இருக்கக்கூடாது. உடல் ஆரோக்கியம் மிகவும் முக்கியம். உடலே பெருங்கோவில், அதன் உள்ளே இருக்கிறான் இறைவன். ஆகவே அந்த உடலை வருத்தி கொள்ள வேண்டாம். இன்றைய தினம் நீங்கள் ஆரோக்கியத்தை அக்கறையுடன் பார்த்து கொள்ள வேண்டிய ஒரு நாளாக இருக்கிறது. சுவர் இருந்தால்தான் சித்திரம் போட முடியும். ஆரோக்கியம் மிகவும் முக்கியமானது, அதை கவனித்துக் கொள்ளுங்கள். இந்நாளிலே விரதம் இருப்பது என்பது பலவிதமாக இருக்க முடியும். விரதத்தை நம்மளுடைய சௌரியத்துக்கு இருக்கலாம், மனசு தான் எல்லாத்துக்கும் காரணம். முழு பட்னி இருக்கிறது தான் உபவாசம், சுத்த உபவாசம் என்று சொல்வார்கள். சுத்த உபவாசம்னா ஒரு டிராப் தண்ணி கூட குடிக்கூடாது காலையிலிருந்து ராத்திரி வரைக்கும், அதுதான் சுத்த உபவாசம். அவ்வாறு இருப்பது தான் மிகச் சிறந்தது. சரி, அவ்வாறு இருக்க முடியவில்லை என்றால் என்ன செய்வது? திரவ பொருட்களை உட்கொண்டு வாழலாம். ஒரு நாளைக்கு ஒன்றும் ஆகாது. லிக்விட் டயட், கஞ்சி, ஜூஸ், பால், டீ, காஃபி, அந்த மாதிரி வெறும் லிக்விட் மட்டும் சாப்பிட்டு சாலிட் ஃபுட்டு எதுவும் சாப்பிடாம, சாப்பாடு டிஃபன்லாம் இல்லாமல் வெறும் கஞ்சி, ஜூஸு, பால் அந்த மாதிரி குடிச்சு அந்த மாதிரி இருக்கிறது ஒரு வகை விரதம். அதுவும் இருக்கலாம். இல்லைன்னா ஒரு பொழுதும்பாங்க, ஒரு வேளை மட்டும் சாப்பிட்டு, அதாவது பகல் உணவு மட்டும் எடுத்துக்கிறது, மற்ற எல்லாத்தையும் விட்டுறது. காலையில் டிஃபன் கிடையாது, நைட்டு ஒன்றும் கிடையாது, அது ஒரு பொழுது. இன்னொரு வகையான உணவு, பகல் நேரத்திலே முழுமையாக பட்டினி இருந்து விட்டு அந்தி சாய்ந்த பிறகு இரவு நேரத்திலே ஏதாவது லைட்டாக டிஃபன் சாப்பிட்றது, அது ஒரு வகை. இதில் எது வேணாலும் விரதம் இருக்கலாம். இது எல்லா விரதத்துக்கும் பொருந்தும். விரதம் இருக்கக்கூடிய நாட்கள் எதெல்லாம் அப்படின்னா, ஏகாதசி, பிரதோஷம். திதிகளிலே ஏகாதசியும் பிரதோஷமும், நட்சத்திரங்களிலே கார்த்திகை, திருவோணம், இது ரெண்டத்துக்கு தான் விரதம், பாக்கிக்கெல்லாம் விரதம் கிடையாது. வரிசையாக நட்சத்திரங்களை பாருங்கள். பரணி, கார்த்திகை, ரோகிணி, மிருகசீர்ஷம், திருவாதிரை, புனர்பூசம், பூசம், ஆயில்யம், மகம், பூரம், உத்திரம், அஸ்தம், சித்திரை, சுவாதி, விசாகம், அனுஷம், கேட்டை, மூலம், போராடம், உத்திராடம், திருவோணம், அவிட்டம், சதயம், போரட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதி. இதில் கார்த்திகை, திருவோணம் ரெண்டு தான் விரதத்துக்குரிய நட்சத்திரங்கள். திதிகளிலே சதுர்த்தி விரதம், திரையோதசி பிரதோஷம் விரதம், ரெண்டு தான் விரதம். திதிகளில் 2, நட்சத்திரங்களில் 2, இதுதான் விரதத்துக்குரியவை. ஆகவே விரதம் இருப்பது என்பதும் நான் சொன்னது போல சுத்த உபவாசம், இல்லை வெறும் லிக்விட் மட்டும் சாப்பிட்டு இருக்கிறது, இல்லை ஒரு பொழுது சாப்பாடு சாப்பிட்றது, இல்லை நைட்டு டிஃபன் சாப்பிட்றது, இல்லை எது முடியுமோ அது செய்யலாம். இன்றைய தினம் பிரதோஷம். கடகராசிக்கு ஆரோக்கியம் மிக முக்கியம். உங்களுக்கு உடலிலே உரம் இருந்தால், மனதிலே திடம் இருந்தால் நீங்கள் உபவாசம் இருக்கலாம். சிம்ம ராசிக்கு இது ஒரு சந்திராஷ்டம நாள். ஆகவே புதிய முயற்சிகளில் இறங்க வேண்டாம். 8ஆம் இடத்தில் சந்திரன் இருந்தாலே மனசில் ரொம்ப ஒரு தேவையில்லாத எதிர்மறை எண்ணங்களெல்லாம் அலை மோதி கொண்டிருக்கும். அதிலும் இன்றைய தினம் கேதுவோடு சேர்ந்த சந்திரன் என்பதால் சற்று அதிகமாகவே இருக்கும். சந்திராஷ்டமத்துடைய விளைவு இப்பொழுது சற்று அதிகமாக இருக்கும். ஆகவே நீங்கள் மிகவும் அமைதியாக இருக்க வேண்டும். இறை வழிபாட்டிலே அதிக கவனம் செலுத்துங்கள். கன்னி ராசிக்கு இது ஒரு நல்ல நாள். நன்மைகள் நடைபெறும் நல்ல நாளாக விளங்குகிறது. தொழில் வளர்ச்சி மிக சிறப்பாக இருக்கும். பொருளாதார நிலையிலே நல்ல முன்னேற்றம் ஏற்படும். ஆரோக்கியம் சிறந்து வழங்கும். திருமண விஷயத்திலே மட்டும் நீங்கள் அவசரப்பட்டு முடிவெடுக்க வேண்டாம். மற்ற எல்லா விஷயங்களிலும் நீங்கள் இந்த நாளிலே செய்கின்ற முடிவுகள் அனைத்தும் நன்றாக இருக்கும்.
துலா ராசிக்கு இது ஒரு மகிழ்ச்சியான நாள். நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறுகின்ற ஒரு நல்ல நாள். தொழிலில் சிறிது ஏற்றத்தாழ்வுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. ஏற்றங்களை விட தாழ்வுகள் சற்று அதிகமாக இருக்கவும் வாய்ப்பு இருக்கிறது. ஆகவே தொழிலில் அதிக கவனம் செலுத்த வேண்டிய ஒரு நாளாக இந்த நாள் விளங்குகிறது. அனைத்து விதமான நன்மைகளும் நடைபெறக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்நாள் விளங்கும். பொருளாதாரம், ஆரோக்கியம் மிகச் சிறப்பாக இருக்கும். விருச்சிக ராசிக்கு இது ஒரு மிகச்சிறந்த நன்மைகள் நடைபெறும் நல்ல நாள். ஞானகாரகனாகிய கேதுவோடு பாக்யாதிபதி சேர்ந்த நாள் என்பதால் ஞான மார்க்கத்திலே ஆர்வம் அதிகரிக்கும். ஞானத்தை தேடி அலைவீர்கள், ஞானிகளை தேடிச் செல்வீர்கள், ஜீவ சமாதிகளை தேடிச் செல்வீர்கள். நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறுகின்ற அழியா சொத்து கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக இந்த நாள் விளங்கும். தனுசு ராசிக்கு இது ஒரு நல்ல நாள். நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறுகின்ற ஒரு மிகச் சிறந்த நாளாக இந்நாள் விளங்கும். 8 4ஆம் இடத்திலே கேதுவோடு இணைந்திருக்கிறது. அஷ்டமாதிபதி 4ஆம் இடம் சென்றிருக்கிறான். 8ஆம் இடத்திலே ராசி அதிபதி உச்சம் பெற்றிருக்கிறது. 11ஆம் இடத்திலே உள்ள 4 கிரக சேர்க்கை உங்களை மிகப்பெரிய நன்மையை செய்து உயர்த்திவிடும். கோச்சாரத்திலே ராசிக்கு 11ஆம் இடத்திலே 3 கிரகம் 4 கிரகங்கள் வரும்பொழுது எந்த தசாபுக்தி இருந்தாலும் அவை தீயவைகளாக இருந்தாலும் அவற்றையெல்லாம் மீறி நல்ல பலன்களை கொடுக்கும். அத்தகைய ஒரு அற்புதமான ஒரு கிரக சேர்க்கை ஏற்பட்டு இருக்கிறது. ஆகவே இது ஒரு மிகப்பெரிய நன்மைகள் நடைபெறும் நல்ல நாளாக விளங்கும். மகர ராசிக்கு இது ஒரு நல்ல நாள், மகிழ்ச்சியான நாள். மிகவும் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள், ஆரோக்கியமாக இருப்பீர்கள். பொருளாதார நிலையிலே நல்ல முன்னேற்றம் ஏற்படும். நீங்கள் எதிர்பார்த்தபடியே அனைத்து முயற்சிகளும் வெற்றி அளிக்கும். தொழில் வளர்ச்சி மிகச் சிறப்பாக இருக்கும். உணவுத்துறை தொடர்பான தொழிலில் உள்ளவர்களுக்கு அதிக அளவிலே லாபம் கிடைக்கக்கூடிய, வளர்ச்சி ஏற்படக்கூடிய ஒரு நாளாக இந்நாள் விளங்கும். கும்பராசிக்கு இது ஒரு நல்ல நாள், மகிழ்ச்சியான நாள். வீடு வாங்குவது, விற்பனை செய்வது அல்லது அசையா சொத்துக்களை எப்படி மாற்றி அமைப்பது என்பது போன்ற ஆலோசனைகளை எல்லாம் சட்ட வல்லுநர்களுடன் செய்து கொண்டிருக்கின்ற ஒரு நேரம் இது. நீங்கள் விரும்புகின்ற விதத்திலே உங்களது இல்லம் அமையும். மிகச் சிறப்பான நன்மைகளெல்லாம் நடைபெறுகின்ற ஒரு நல்ல நாளாக இந்த நாள் விளங்குகிறது. மிகப்பெரிய தொகை கைக்கு வரக்கூடிய வாய்ப்பு இன்றைய தினம் உங்களுக்கு இருக்கிறது. பொருளாதார நிலையிலே எதிர்பாராத விதமாக ஒரு திடீர் வளர்ச்சி ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிறது. நன்மைகள் அதிக அளவில் நடைபெறும் நல்ல நாள். மீன ராசிக்கு இது ஒரு மகிழ்ச்சியான நாள். நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறுகின்ற நல்ல நாளாக விளங்குகிறது. ராசியில் சந்திரன், சந்திரனுடைய வீடான 5ஆம் இடத்திலே ராசி அதிபதி, ராசி அதிபதியும் சந்திரனும் பரிவர்த்தனை பெற்றிருக்கின்ற ஒரு அற்புதமான ஒரு கிரக அமைப்பு. மிக அதிக அளவிலே நன்மைகள் நடைபெறக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் விளங்கும். அற்புதமான நிலையிலே கிரகங்களெல்லாம் அமைந்திருக்கின்றன. ஆகவே இன்றைய தினம் நீங்கள் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். வெற்றிகரமாக அனைத்து பணிகளையும் செய்து முடிப்பீர்கள். உற்றார் உறவினர் நண்பர்களுடன் நல்லிணக்கம் ஏற்படும். பிரிவு ஏற்பட்டு உங்களோடு பிணக்கு கொண்டு விலகிச் சென்றவர்களெல்லாம் இப்பொழுது மீண்டும் வந்து ஒன்றாக இணைவார்கள். நன்மைகள் நடைபெறும் நல்ல நாளாக இந்த நாள் விளங்கும். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு பரிகார ஸ்தலங்கள் பகுதியிலே தேவார பாடல் பாடப்பட்ட சிவஸ்தலங்கள் 276 என்னும் நிகழ்ச்சியின் தொடர்ச்சியினை பார்ப்போம். நமோ தேவாதி தேவாய த்ரிநேத்ராய மகாத்மனே ரக்த பிங்கள நேத்ராய ஜடாமகுடதாரிணி. நமோ தேவாதி தேவாய த்ரிநேத்ராய மகாத்மனே ரக்த பிங்கள நேத்ராய ஜடாமகுடதாரிணி. भूषदन्त विनाशाय भगनेत्रहणे नमः. भविष्यद्वृषचिह्नाय महाभूतपते नमः. भविष्यत्त्रिपुरान्ताय तथान्धक विनाशिने कैलासवरवासाय करिकृत्तिनिवासिने विकराळोर्ध्वकेशाय भैरवाय
ऊर्ध्वकेशाय भैरवाय नमो नमः अग्निज्वालाकराळाय शशिमौलिधृते नमः नमो देवादिदेवाय त्रिनेत्राय महात्मने रक्तपिङ्गळनेत्राय जटामकुटधारिणी भविष्यत्कृतकापालिव्रताय परमेष्ठिने तथा दारुवनध्वंसकारिणे तिग्मशूलिने कृतकङ्कणभोगीन्द्र नीलकण्ठत्रिशूलिने प्रचण्डदण्डहस्ताय बडवाग्निमुखाय च वेदान्तवेद्याय नमो यज्ञमूर्ते नमो नमः वेदान्तवेद्याय नमो यज्ञमूर्ते नमो नमः दक्षयज्ञविनाशाय जगद्भयकराय च विश्वेश्वराय देवाय शिवशम्भो भवाय च कपर्दिने कराळाय महादेवाय ते नमः नमो देवादिदेवाय त्रिनेत्राय महात्मने रक्तपिङ्गळनेत्राय जटमकुटधारिणे एवं देवैस्तुतः शम्भुः उग्रधन्वा सनातनः उवाच देवदेवोऽयं यत्करोमि तदुच्यते यत्करोमि तदुच्यते यत्करोमि तदुच्यते பரிகார ஸ்தலங்கள் பகுதியிலே நாம் தேவார பாடல் பாடப்பட்ட சிவஸ்தலங்கள் 276 என்னும் நிகழ்ச்சியினை பார்த்து கொண்டிருக்கிறோம். நடுநாட்டு தலங்கள் மொத்தம் 22. அதிலே நாம் திருவண்ணாமலை தலத்தை பற்றிய தகவல்களை மட்டும் பார்த்திருக்கிறோம். இன்னும் 21 தலங்கள் நடுநாட்டு தலங்கள் பற்றிய தகவல்கள் இன்று முதல் துவங்குகிறது. தொண்டை நாட்டு தலங்கள் 32, நடுநாட்டு தலங்கள் 22, தொண்டை நாட்டு தலங்கள் 32 முடித்துவிட்டு 33வதாக நடுநாட்டு தலமாகிய திருவண்ணாமலை தலப்பெருமைகளை எடுத்துக்கொண்டோம். 34வது தலமாக நாம் இப்பொழுது பார்த்து கொண்டிருப்பது, இன்று முதல் நாம் பார்க்கவிருப்பது திருநெல்வாயில் அறத்துறை. இந்த தலத்தின் பெயர் திருநெல்வாயில், ஆலயம் அறத்துறை என்று அழைக்கப்படுகிறது, ஊர் திருநெல்வாயில் என்று அழைக்கப்படுகிறது. ஆகவே இதை திருநெல்வாயில் அறத்துறை என்று அழைப்பார்கள். இதற்கு நீலாபுரம், வட்டத்துறை என்னும் பெயர்களும் உண்டு. ஆனால் அறத்துறை என்பதுதான் தேவார பதிகங்களிலே குறிப்பிடப்பட்டுள்ள பெயர். திட்டக்குடியிலிருந்து 10 கிலோமீட்டர், தொழுதூரிலிருந்து 20 கிலோமீட்டர், பெண்ணாடம் ரயில் நிலையத்திலிருந்து தென்கிழக்காக 4 கிலோமீட்டர் தூரம் சென்றால் திருநெல்வாயில் அறத்துறை என்னும் மிக பழமையான பாடல் பெற்ற சிவஸ்தலத்தை நாம் சென்றடையலாம். திருநெல்வாயில் அறத்துறை. இந்த தலத்து ஈசனின் திருநாமம் தீர்த்தபுரீஸ்வரர், அறத்துறை நாதர் என்பன. தீர்த்தபுரீஸ்வரர் என்பதுதான் அனைவருக்கும் தெரிந்த திருநாமம். அருள்மிகு தீர்த்தபுரீஸ்வரர் ஆலயம், திருக்கோவில், இப்படித்தான் அதை சொல்வது வழக்கம். தீர்த்தபுரீஸ்வரர் என்பது சுவாமியின் திருநாமம். அந்த சுவாமிக்கு அறத்துறை நாதர் என்னும் ஒரு திருநாமமும் உண்டு. ஈஸ்வரன் லிங்கத் திருமேனி, சுயம்புவாக தோன்றியவர், கிழக்கு நோக்கிய சன்னதி. அம்பாள் நின்ற திருக்கோலம் தெற்கு நோக்கிய சன்னதி. 4 திருக்கரங்களுடன் அபய வரத ஹஸ்தங்களுடன் காட்சியளிக்கின்ற அழகிய தோற்றம். திரிபுர சுந்தரி என்னும் திருநாமத்துடன் அம்பிகை இங்கே அருள்பாலித்துக் கொண்டிருக்கிறாள். அம்பாள் திருநாமம் திரிபுர சுந்தரி.
அறத்துறை நாயகி, ஆனந்த நாயகி என்றெல்லாமும் இவ்வம்பிகை அழைக்கப்படுகிறாள். எனினும் திரிபுர சுந்தரி என்று அம்பிகையின் நாமம் அனைவராலும் அறியப்பட்டதொன்று. தீர்த்தபுரீஸ்வரர் திரிபுர சுந்தரி, திரிபுர சுந்தரி சமேத தீர்த்தபுரீஸ்வர சுவாமி தேவஸ்தானம், பெண்ணாடம் ரயில் நிலையத்திலிருந்து 4 கிலோமீட்டர். இத்தலமரம் ஆலமரம். இந்த தலத்திலே ஆலமரம் ஸ்தல விருட்சமாக இருக்கிறது. ஆலமரம் மகம் நட்சத்திரத்திலே பிறந்தவர்களுக்கு வணங்க வேண்டிய மரம். ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கும் ஒரு மரம் உண்டு. அதை நட்சத்திர விருட்சம் என்று சொல்வார்கள். விருட்சம் என்றால் மரம். அஸ்வினி, பரணி, கார்த்திகை, ரோகிணி, மிருகசீரிஷம், இப்படி ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கும் ஒரு மரம். மகம் நட்சத்திரத்திலே பிறந்தவர்களுக்கு மரம் எது அப்படின்னா ஆலமரம். ஆகவே ஆலமரம் எந்த தலங்களிலே தலவிருட்சமாக இருக்கிறதோ அந்த ஆலயத்திற்கு சென்று வழிபாடு செய்தால் அவர்களுக்கு நல்லது. ஆலமரம் தலவிருட்சமாக இருக்கும் கோயில்களுக்கு சென்று மக நட்சத்திரக்காரர்கள் வழிபாடு செய்தால் அவர்களுக்கு மிகவும் நன்று. ஆகவே மக நட்சத்திரத்தில் பிறந்தவர்களெல்லாம் செல்ல வேண்டிய கோவில் இந்த அறத்துறை, திருநெல்வாயில் அறத்துறை என்னும் இந்த தலமாகும். நீலமலர் பொய்கை என்று இங்கே ஒரு தீர்த்தம் இருக்கிறது. வடவெள்ளாறு நீவா நதி இங்கே ஓடுகிறது. வடவெள்ளாறு நதி இங்கே இருக்கிறது. அறத்துறை என்னும் இந்த ஆலயத்தை சேர்த்து துறை 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 என்று 7 ஸ்தலங்கள் உண்டு. சப்த துறைகள். 7 துறைகள் என்ன என்று பார்த்தால், சப்த ரிஷிகள் வந்து பூஜை செய்த இடத்தை 7 துறைகள் என்று அழைக்கிறோம். சப்த ரிஷிகளால் பூஜிக்கப்பட்ட இடங்கள் 7 துறைகள். அவை ஆதித்துறை காரியானூர், திரு ஆலந்துறை, திரு மாந்துறை, திரு ஆடுதுறை, திரு வதிட்டத்துறை, திருவரத்துறை. அதான் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிற கோவில். திரு அறத்துறைங்கிறத திருவரத்துறை, திரு கைத்துறை. இந்த 7 கோவில்களும் சப்த ரிஷிகளால் பூஜிக்கப்பட்டவை. ஆதித்துறை, ஆலந்துறை, மாந்துறை, ஆடுதுறை, வதிட்டத்துறை, அறத்துறை, கைத்துறை. இந்த 7 தலங்களும் சப்த ரிஷிகளால் பூஜிக்கப்பட்ட தலங்கள். இது எல்லாமே துறை துறை துறைன்னு முடியும். அந்த சப்த ரிஷிகள் பூஜை செய்த சிவஸ்தலங்களிலே பெண்ணாடம் ரயில் நிலையத்திலிருந்து 4 கிலோமீட்டர் தொலைவிலே இருக்கின்ற மிக பழமையான பாடல் பெற்ற சிவஸ்தலம் இந்த திருநெல்வாயில் அறத்துறை. இத்தலத்தின் சிறப்பு என்னவென்றால், மூவர் தேவாரம் பாடிய தலங்களுள் இதுவும் ஒன்று. அப்பர் ஒரு பதிகம், சுந்தரர் ஒரு பதிகம், ஞானசம்பந்த பெருமான் ஒரு பதிகம். அப்பர், சுந்தரர், திருஞான சம்பந்தர் ஆகிய மூவரும் வந்து பதிகம் பாடிய சிறப்புடைய தலங்களுள் இந்த திருநெல்வாயில் அறத்துறை தலமும் ஒன்று. திருநெல்வாயில் அறத்துறை பற்றிய இன்னும் மேலும் சில சுவையான தகவல்களை நாளைய நிகழ்ச்சியிலே பார்ப்போம். ஞானசம்பந்த பெருமானுக்கு ஈசனே முத்துச்சிவிகை பல்லக்கு அளித்த ஒரு மிகச்சிறந்த தலமாக இது விளங்குகிறது. இது பற்றிய மேலும் சில தகவல்களை நாளைய நிகழ்ச்சியில் பார்க்கவிருக்கிறோம். உங்களிடமிருந்து இப்பொழுது விடைபெற்றுக் கொள்வது உங்கள் வழிகாட்டி ஜோதிடர் ஹரிகேசநல்லூர் வெங்கட்ராமன். வணக்கம். ஸ்ரீவித்யோபாசனாசக்தம் ஸ்ரீவித்யாபீடபூஷணம் ஸ்ரீவித்யாபினவம் வந்தே ஸ்ரீ கிருஷ்ணானந்த சர்க்குரும். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். அபிராமி அந்தாதியினுடைய தமிழ் பாக்களிலே ஒவ்வொரு பாடலுக்குமாக நாம் ஒவ்வொரு பலனை சிந்தித்து அதன் மூலமாக தேவியை வழிபாடு செய்து கொண்டிருக்கிறோம். இந்த பாடல்களை பலரும் பாராயணம் செய்து அலைபேசியின் மூலமாக நாங்கள் இதன் மூலமாக நன்மை பெற்றிருக்கிறோம். அபிராமி அந்தாதியை நாங்கள் தொடர்ந்து கேட்பதனாலே எங்களுடைய வாழ்க்கையிலே அதிசயங்கள் நிகழ்ந்திருக்கிறது என்று சொல்லுகிற பொழுது நம்முடைய மனம் ஆனந்தமாக இருக்கிறது. தேவியினுடைய நாமங்கள் அத்தகைய மிகப்பெரிய மாற்றத்தை நம்முடைய இல்லத்திலே உருவாக்கி கொண்டிருக்கிறது. நம்முடைய இல்லங்கள் தோறும் தேவியினுடைய நாமங்கள் ஜீ தமிழ் தொலைக்காட்சியின் மூலமாக எழுந்தருளி நம்முடைய இல்லத்திலே மிகப்பெரிய அதிசயங்களை நிகழ்த்தி கொண்டிருக்கிறது. இதை தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கக்கூடிய பல அன்பர்கள் தொலைபேசியின் மூலமாக சொல்லக்கூடிய மிக நல்ல விஷயங்கள் இதுவாக இருக்கிற பொழுது மகிழ்ச்சியாக இருக்கிறது.
எல்லோரும் தொடர்ந்து அபிராமி அந்தாதியை பிரார்த்தனை செய்து கொண்டே இருப்போம். நிச்சயமாக நமக்கு பராசக்தி நல்ல மாற்றங்களை தருவாள், நல்ல அதிசயங்களை நிகழ்த்துவாள். அதிசயங்கள் மூலமாக நம்முடைய இல்லங்களிலே எல்லா மகிழ்ச்சியும் வந்து சேரும். அப்படி இந்த பாடல் துன்பங்கள் நீங்க, பாடல் 85 துன்பங்கள் நீங்க என்ற பாடல் நாம் சிந்திக்க இருக்கிறோம். துன்பம் என்று எடுத்துக்கொண்டால் இந்த உலகத்திலே இம்மையிலும் துன்பம் மறுமையிலும் துன்பம் என்று சொல்வார்கள். இம்மையிலே என்ன துன்பம் இருக்கிறது என்று கேட்டால் முதலில் பசி என்கின்ற துன்பம், பிறகு நோய் என்று சொல்லக்கூடிய பிணி துன்பம், மூன்றாவதாக பகைமை என்ற ஒரு துன்பம். இந்த பசிப்பிணி இருக்கிறதே மிகுந்த கஷ்டமான பிணி. உலகத்திலே நாம் எதற்காக உழைக்கிறோம் என்று சொன்னால் இந்த ஒரு சான் வயிற்றுக்குத்தான் எவ்வளவு கஷ்டப்படுகிறோம். வயிற்றுக்காக மனிதன் இங்கே கயிற்றில் ஆடுறான் பாரு, ஆடி முடிஞ்சு ஓஞ்சு போனால் அப்புறந்தாண்டா சோறு என்று ஒரு பாடல் சொல்லுவார்கள். அவர்கள் கயிற்றிலே ஆடுகிறார்கள் என்று சொன்னால் இன்றைக்கு நாம் பணிபுரியக்கூடிய ஒவ்வொருவருமாக அல்லது ஏதாவது ஒரு தொழில் செய்யக்கூடிய ஒவ்வொருவருமாக அந்த ஒருவேளை சாப்பாட்டை கூட நிம்மதியாக உட்கார்ந்து சாப்பிட முடியாமல் ஓடிக்கொண்டிருக்கிறோம். நேரமில்லை 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 என்று துரத்தி துரத்தி கடைசியிலே நேரமில்லாத சூழல் எங்கே வந்து நிற்கிறது என்று சொன்னால் சாப்பிடக்கூட நேரம் இல்லாமல் நின்றபடியே அந்த சாப்பாட்டை அள்ளி வாய்க்குள்ளே போட்டுக்கொண்டு எத்தனை பேர் ஓடுகிற சூழ்நிலையை பார்க்கிறோம். இந்த பசிப்பிணி நம்மை துரத்தி கொண்டே இருக்கிறது. இந்த பசிப்பிணியை ஒழிக்க வேண்டும் என்று சொன்னால் நிச்சயமாக முடியாது. வள்ளல் பெருந்தகை அழகாக சொல்லுவார் வள்ளலார், இந்த பசி இருக்கிறதே அது ஏழைக்கு இருக்கிறது, பணக்காரனுக்கு இருக்கிறது, படித்தவனுக்கு இருக்கிறது, படிக்காதவனுக்கு இருக்கிறது, பாமரனுக்கு இருக்கிறது, பண்டிதனுக்கு இருக்கிறது. ஏன் துறவி கூட பசியினாலே நிச்சயமாக இந்த உலகத்திலே கஷ்டப்படுகிறார்கள். அவர்கள் பசியை தாங்குவதற்கு அல்லது பசியை மாற்றிக்கொள்வதற்கு எத்தனையோ யோக அபியாசங்கள் செய்தாலும் கூட 3 மணி நேரம் ஆனால் அவர்கள் வயிற்றுக்குள்ளாக அந்த பசி என்கின்ற ஒரு தன்மை எழுந்துவிடக்கூடிய சூழ்நிலையை பார்க்கிறோம். எத்தனையோ மகரிஷிகளும் ஞானிகளும் யோகிகளும் தங்களுடைய நாக்கை கொண்டு வந்து அன்னத்துக்குள்ளே வைத்து கொண்டு வான் மூலமாக எத்தனையோ நாட்கள் உணவில்லாமல் கூட இருக்கிறார்கள். அதற்கான காரணம் என்ன என்று கேட்டால் இந்த பசிப்பிணியை அவர்கள் அறவே ஒழிக்க வேண்டும் என்பதுதான் அவருடைய நோக்கமாக இருக்கிறது. அப்படி பசிப்பிணி, அதற்கு அடுத்தாற்போலே நமக்கு பிணி நோய். இந்த நோய் இருக்கிறதே மனிதனை துரத்தி கொண்டே வருகிறது. எல்லா சூழ்நிலையிலும் எல்லா வயதிலும் ஏதாவது ஒரு காரணமாக அது வினையின் காரணமாக எழுகிறது. அப்படி நம்முடைய வினையின் காரணமாக வரக்கூடிய நோயையும் நாம் தவிர்க்க வேண்டும். பகைமை எல்லா சூழ்நிலையிலும் எல்லா இடத்திலும் நல்லவனாக இருந்தாலே அங்கே அவனுக்கு பிடிக்காதவர்கள் 4 பேர் இருக்கிறார்கள். இதெல்லாம் உலகத்திலே உடம்போடு இருக்கக்கூடிய ஒரு பகை. பிறவி முடிந்த பிறகு மனிதனுடைய வாழ்க்கை நிறைவான பிறகு அவனுக்கு பிறவி துன்பம் என்று ஒரு மறுபடியும் பிணி வந்து நிற்கிறது. பிறப்பு இறப்பு இந்த துன்பம் வந்து நிற்கிறது. இந்த துன்பங்களையெல்லாம் ஒழிக்க வேண்டும் என்ற பிரார்த்தனை இருக்கிறதே, அதைத்தான் நாம் பராசக்தியிடத்தில் வைக்கிறோம். இம்மைக்கும் சரி மறுமைக்கும் சரி தேவியிடத்திலே நாம் பிரார்த்தனை செய்யக்கூடிய அருமையான பாடல். தேவியை நாம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விடியற்காலையிலும் வணங்கி இதைத்தான் கேட்கிறோம். அம்மா பராசக்தி, இந்த பிறப்பிலும் சரி மறுமையிலும் சரி எல்லா பிணிகளும் எனக்கு அகன்று துன்பமில்லாத வாழ்க்கையை, இன்பமான வாழ்க்கையை. பின்னாலே பதிகத்திலே அபிராமி பெற்று சொல்லுகிற பொழுது அழகாக சொல்லுவார், ஒரு துன்பமில்லாத வாழ்வும் துய்யனின் பாதத்தில் அன்பும் என்று சொல்லுவார். அப்படி ஒரு துன்பமில்லாத வாழ்க்கையைத்தான் நாம் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு நாளும் எதிர்பார்க்கிறோம். அந்த நாள் அழகான நாளாக, அமைதியான நாளாக, மகிழ்ச்சியான நாளாக, இன்பமான நாளாக, வெற்றியான நாளாக நமக்கு அமைய வேண்டும் என்ற பிரார்த்தனையைத்தான் நாம் விடிந்தவுடன் தேவியிடத்திலே கேட்கிறோம், பிரார்த்தனை செய்கிறோம். அந்த பிரார்த்தனைக்கான மிக அழகான பாடல் தேவியினுடைய பாடல். பார்க்கும் திசைதொறும் பாசாங்குசமும் பனிச்சிறை வண்டு ஆர்க்கும் புதுமலர் 5 கரும்பும் என் அல்லலெல்லாம் தீர்க்கும் திரிபுரையாள் திருமேனியும் சிற்றிடையும் வார்க்குங்கும முலையும் முலைமேல் முத்து மாலையுமே. இது ஒரு மிக உயர்ந்த நிலை. சாதாரணமாக பக்தி செய்கிறோம் என்று சொன்னால் நாம் கோயிலுக்கு போகிறோம், அர்ச்சனை செய்கிறோம், அபிஷேகம் செய்கிறோம், மாலை வாங்கி சாத்துகிறோம். இன்னும் கொஞ்சம் கூடுதலான பக்தி உள்ளவர்கள் காவடி எடுக்கிறார்கள், தங்களுடைய கன்னங்களிலே அலகு குத்தி கொள்ளுகிறார்கள், மிகப்பெரிய நெருப்புக்குழி என்று சொல்லக்கூடிய இடங்களிலே பூக்குழி இறங்குகிறார்கள். இப்படியெல்லாம் பிரார்த்தனை எவ்வளவோ செய்கிறோம்.
இதனுடைய நோக்கம் என்ன என்று கேட்டால், நாம் எந்த பராசக்தியை, எந்த இறைவன் திருவுருவத்தை தியானிக்கிறோமோ அந்த உருவத்தை நம்முடைய மனக்கண்ணுக்குள்ளே கொண்டு வந்து பதித்து வைத்து கொள்ள வேண்டும் என்பதுதான். பழனிக்கு போகிறோம், பழனியிலே முருகனை பார்க்கிறோம், அபிஷேகத்தை பார்க்கிறோம். நமக்கு அந்த இடத்திற்கு போனால் அந்த இடத்திலே அபிஷேகம் ஆகிற பொழுதே நம்முடைய மனம் அந்த இடத்திலே நிற்க மறுக்கிறது. இங்கே இருந்து போகிற பொழுது இருக்கக்கூடிய ஆர்வம் அங்கே போய் உட்கார்ந்த உடனே எப்பொழுது அபிஷேகம் முடியும் என்று கடிகாரத்தை திருப்பி பார்த்து கொள்ளுகிறோம். நம்முடைய நோக்கம் அங்கே போய் வழிபாடு செய்வதுதான். ஆனால் அந்த இடத்திற்கு போன பிறகு நம்முடைய மனம் மாற்றான சிந்தனைக்கு வருகிறது என்று சொன்னால் நம்முடைய மனம் அங்கேயும் அடங்கவில்லை என்று பொருள். ஆனால் ஞானிகள் என்ன சொல்லுகிறார்கள்? பழனிக்கு போகாமலேயே இருந்த இடத்திலே இருந்தே பழனி ஆண்டவனை நம்முடைய மனக்கண்ணுக்குள்ளே கொண்டு வர வேண்டும். எந்த பராசக்தியை சிந்திக்கிறோமோ அந்த தேவியினுடைய திருவுருவத்தை, மதுரையில் இருக்கக்கூடிய மீனாட்சியை மனதிற்குள்ளாக இருந்த இடத்திலே இருந்தே தியானிக்க வேண்டும். வைகை நதி கரையில் ஒரு தெய்வ சன்னிதானம், கைவணங்கி உய்பவர்க்கு காத்திருக்கும் புவனம், மொய் குழலும் மைவிழியும் மொய்த்திருக்கும் வதனம், புன்னகைக்கும் அன்னை மீனாட்சி பதம் சரணம் என்று அந்த சரணத்தை சிந்திக்க வேண்டும். அப்படியான ஒரு தியானத்தன்மை, அப்படியான ஒரு நிலைமை நமக்கு வருமானால் அதுதான் நம்முடைய மனம் பக்குவப்பட்ட மனமாக இருக்கிறது. அந்த உயர்ந்த தன்மையை நாம், அந்த உயர்ந்த பக்குவத்தை நாம் பெற்றுவிட்டோம் என்று சொன்னால் நிச்சயமாக எந்த துன்பமும் நம்மை அணுகாது. அதற்கான முயற்சி தான், அதற்கான பயிற்சி தான் திரும்ப 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 இந்த பாடலை நாம் சொல்லிக்கொண்டே இருப்பது. பார்க்கும் திசைதொறும் பாசாங்குசமும் பனிச்சரை வண்டு ஆர்க்கும் புதுமலர் ஐந்தும் கரும்பும் என் அல்லலெல்லாம் தீர்க்கும் திரிபுரையாள் திருமேனியும் சிற்றிடையும் வார்க்குங்குமம் முலையும் முலைமேல் முத்து மாலையுமே என்று பராசக்தியை நாம் போற்றுவோம், வணங்குவோம். துன்பம் தீர்ந்து துன்பம் தவிர்ந்து இன்பமாய் எந்நாளும் வாழ்வோம். நன்றி, வணக்கம். யோகப்பட்டேன பத்தாங்கம் திரிநேத்திரம் சாந்த விக்கிரகம் தியாயே சமஸ்த தோஷக்னம் பாதாத் மஜமகள் மஷம். அஸ்மத் குருபியோ நமக, விகனச மகா குருபியோ நமக. அனுமன் சுவாமிகள் ஆசிகளுடன். பொதுவாக எந்த ஒரு செயலுக்கும் வசீகர சக்தி ஏற்பட்டால் காரிய சாதனை சுலபம். சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா என்ன பேசுனானே தெரிலப்பா, அவன் சொன்னால் நான் சரின்னு சொல்லிட்டேன்ப்பா அப்படின்வான். என்ன பேசுகிறானே தெரியல, கையெழுத்து போடுனா கையெழுத்து போட்டோமான்வான். வார்த்தைகளில் வசீகரம். சில பேர் பார்த்திங்கன்னா உதவின்னு கேட்டு வருவா, மறுக்க முடியாது, முக வசீகரம். சில தொழில் ஸ்தாபனங்களில் பார்த்திங்கன்னா அபரிதமான விருத்தி இருக்கும். சின்ன கடையாக இருக்கும், ஆனால் அந்த கடை முன்னால் பார்த்திங்கன்னா ஒரு 100 பேர் கூட்டம் கூடியிருப்பாள். ஒரு 100 பேர். காசியில் கூட பார்த்தோம். அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மண் பாண்டத்தில் தான் பால் டீ கொடுப்பாள். கார்த்தால 6 மணிக்கு அந்த ஒரு சின்ன கடைக்கு முன்னால் பார்த்தா ஒரு 200 பேர் காத்துட்ருக்கா. அதே நேரத்தில் அதை விட ஒரு 10 அடி தள்ளி ஒரு பெரிய கடை இருக்குது. அங்கே பார்த்தா 4-5 பேர் தான் உட்காந்துருக்கான். அப்போ பக்கத்தில் இருக்குது, ஆனால் ஜனங்க காத்திருந்து அந்த பொருளை வாங்குறேன்னு சொல்கிற அளவு இருக்குன்னா அதுக்கு ருசிகரம் மட்டும் இல்லை, ருசி கூட காரணம் இல்லை. அந்த ருசிக்கு மேலே ஏதோ ஒரு சக்தி அந்த இடத்துல இருந்து அங்கே கூட்டத்தை வர வைக்கிறதுன்னு சொல்லலாம். இந்த மாதிரி நிறைய இடங்களில் பார்க்கலாம். சின்ன கோயிலாக இருக்கும், அங்கே நிறைய கூட்டம் இருக்கும். அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா பெரிய கோயிலில் இருக்கும், கூட்டமே இல்லாமல் இருக்கும். ஆலயங்களில் கூட பார்த்திங்கன்னா சில இடத்துல மட்டும் ஒரு வசீகரமான சக்தி இருக்கும். அந்த மாதிரி வசீகரமான சக்தியை உண்டு பண்ணவும், வசீகர சக்தியை ஸ்தாபிதம் பண்ணவும், உற்பத்தி பண்ணவும், நினைத்த காரியங்களை சாதிக்கவும் இப்போ சொல்ல போகிற மந்திரம் பலன் தரும். பொதுவாக உங்களுக்கு மோகினி அப்படின்னா ஒரு பயம் இருக்கும், ஆனால் அப்படி பயப்பட வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்லுவோம். இப்போ சொல்ல போகிறது ராஜமோகினி மந்திரம்னு சொல்லுவாள். மந்திரங்களை ஜபிக்கும் பொழுது கட்டாயம் மனதில் தெளிவு பிறக்கும். எந்த மந்திரத்தை ஜபித்தாலும் அலபாயிர வந்த மனமாகப்பட்டது அந்த அலபாயிறது இல்லாமல் அமைதியாக இருக்கும். எந்த இடத்துல பூரண அமைதி இருக்கோ அங்கே தான் காரிய சாதனை நிச்சயம் உண்டு. இப்போ பதட்டமாகவே இருக்கிற வாழ்வில் எந்த காரியமும் சாதிக்க முடியாது. அமைதியாக இருக்கிற வாழ்வில் எந்த காரியத்தையும் சாதிக்க முடியும். ஒரு பெரியவர்கிட்ட கேட்டாராம், இங்கேருந்து குறிப்பிட்ட இடம் சொல்லி அங்கே போகிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? நடந்து போனால் ஒரு 15-20 நிமிஷத்தில் போயிடலான்னா, ஓடினால்னா 10 நிமிஷத்தில் போயிடலான்னா, ரொம்ப வேகமாக ஓடினான்னா ஆஸ்பத்திரிக்கு தான் போக வேண்டாம். அதாவது பதட்டமாக படும் பொழுது நமக்கு விபத்து தான் ஏற்படுமே தவிர லாபம் இல்லை. வேகமாக இருக்கலாம், ஆனால் பதட்டமாக இருக்கக்கூடாது. அதனால் பதட்டம்ன்றது வேறு, வேகம்ன்றது வேறு. எப்படி சிக்கனமாக இருக்கிறது வேறு, ஆனால் அதே நேரத்தில் உங்களுக்கு கஞ்சத்தனம்ன்றது வேறு. சிக்கனமாக இருக்கலாம், ஆனால் கஞ்சத்தனமாக இருக்கக்கூடாது. சிக்கனமாக இருந்தால் பொருள் சேர்க்க முடியும், ஆனால் கஞ்சத்தனமாக இருந்தால் அது பிரச்சனையில் தான் முடியும். அதனால் இதுக்கெல்லாம் வித்தியாசம் உண்டு, நிறைய உண்டு. அதனால் இப்போ சொல்ல போகிற மந்திரம் உங்களுக்கு
பிரகாசத்தை தரும். மோகினின்னு சொன்ன உடனே பயப்பட வேண்டாம். அது வந்து மகத்தான ஒரு காரியத்தை சாதிக்கக்கூடிய அற்புதமான ஆற்றலை கொடுக்கும். எவ்வளவு சோதனைகளையும் வெற்றி பெற வைக்கக்கூடிய வாய்ப்புகளை நம்ம தேடி வர வைக்கும். பிரச்சனைக்குரியவர்களோட பேசும்பொழுதும் அந்த பிரச்சனைகளை விளக்கிறதுக்குரிய வழி கொடுக்கும். அதேமாதிரி நினச்சபடி சாதிக்கக்கூடிய ஆற்றலை கொடுக்கும். அதனால் சாதாரண வியாபாரம் பண்ணக்கூடியவர்களாக இருந்தாலும் வாழ்க்கையில் வந்து எல்லாருக்கும் ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும். வாழ்க்கையில் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும். அந்த எதிர்பார்ப்புகள் பரிபூர்ணமாக முடியறதுக்கும் காரிய சாதனைகள் செய்கிறதுக்கும் இந்த மோகினி மந்திரம் பலன் தரும். ஆண் பெண்கள் 2 பேருமே ஜபிக்கலாம். ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் இந்த மந்திரத்தை ஜபிக்கலாம். வயது வரம்புன்னு ஒன்றும் கிடையாது. அதனால் ஆண் பெண் யார் வேணால் ஜபம் பண்ணலாம். ஆனால் பலன்களை பொறுத்த வரைக்கும் ஒன்றா இருக்கும். அந்த அற்புத பலன் கட்டாயம் இருக்கும். இப்போ தொலைக்காட்சியில் தெரிகிறது, எழுதிக்கோங்க. ஓம் க்ளீம் ஓம் க்ளீம் சௌம். எழுதிக்கோங்க. ஓம் க்ளீம் சௌம் ஸ்ரீம் நமோ பகவதி ராஜமோகினி ஓம் க்ளீம் சௌம் ஸ்ரீம் நமோ பகவதி ராஜமோகினி க்ளீம் க்ளீம். இங்கே க்ளீம் 2 வாட்டி வருது பாருங்கள். க்ளீம் க்ளீம் சகல ஸ்தாவர ஜங்கமம் மம வசம் ஆகர்ஷய இந்த 2 வாட்டி வருது. இதையும் பாருங்கள். ஆகர்ஷய ஸ்வாஹா. இந்த ஜபத்தை பண்ணும்பொழுது உங்களுக்கு தர்பாசனத்திலேயோ இல்லை ஒரு மனையிலேயோ உட்காந்து பண்ணலாம். வெள்ளை வஸ்திரத்து மேலே உட்காந்து பண்ணால் இன்னும் விசேஷம்னு சொல்லுவோம். அதேமாதிரி இந்த உடையும் வெள்ளை வஸ்திரங்கள் உடுத்திக்கிறது நல்லது. ஆண்கள் பெண்கள் வந்து வெள்ளை வஸ்திரம் கட்ட யோசனை பண்ணுவேன். அதனால் அப்படி வேண்டாம். பெண்கள் மஞ்சள் கலர் வஸ்திரத்தை பயன்படுத்தலாம். அதாவது முழு பிரயோகம் பண்ணுறது தான். மற்றபடி சாதாரணமாக ஜபிக்கிறதுக்கு அந்த நியதி கிடையாது. ஸ்படிகமணியில் ஜபிச்சிங்கன்னா ஒரிஜினல் ஸ்படிகமணி வாங்கி ஜபிக்கலாம். ஒரிஜினல் ஸ்படிகமணினா சுலபமாக சொல்கிறோம். அது வந்து நீங்கள் 2த்தையும் அந்த மணியை வந்து உரசினீங்கன்னா 2 மணிக்கு இடையில் நெருப்பு வரும். அது ஒரிஜினல் ஸ்படிகம் தெரிஞ்சுக்கலாம். ஸ்படிக மணியால் ஜபிக்கலாம். முத்து மாலையால் ஜபிக்கலாம். கிழக்கு முகமாக இருந்து ஜபிக்கலாம். நல்லெண்ணெய் விளக்கேற்றி ஜபம் பண்ணலாம். பலன் கட்டாயம் தெரியும். நல்லெண்ணெய் விளக்கேற்றி ஜபிக்கலாம். பலன் கட்டாயம் தெரியும். இந்த ஜபத்தை வந்து பௌர்ணமி காலங்களில் பண்ணலாம். திங்கக்கிழமை பண்ணலாம். விசேஷமாக நீங்கள் ஆரம்பிக்கணுன்னா சுக்கிரவாரம்னு சொல்லியிருக்கேன். அதாவது வெள்ளிக்கிழமை காலம்பரம் 6லேருந்து 7 மணிக்குள்ளே சுக்கிரவாரையில் ஜபிக்கலாம். இது முடிக்கும் பொழுது இனிப்பு நைவேத்தியமும் விசேஷம்னு சொல்லலாம். பிரயோகம்னு சொன்னிங்கன்னா ஜவ்வாது பன்னீர் சந்தனம் சேர்த்து அதை நல்லா கலந்து உங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு சின்ன பித்தளை அல்லது உங்களுக்கு செப்பு ஒரு பாத்திரத்தில் சின்ன ஒரு கிண்ணியில் வச்சுட்டோ தேவைப்பட்ட போது நடுவிரலால் தொட்டு நெத்திக்கிற திலகமாகிடலாம். வசீகரம் கட்டாயம் கிடைக்கும்னு சொல்லுவோம். சில பேர் ஜவ்வாதில் மட்டும் பிரயோகம் பண்ணி உங்களுக்கு அந்த பன்னீர் தொட்டு புருவத்தில் தடவிக்கிற வழக்கமும் உண்டுன்னு சொல்லுவாள். ஆனால் இது வந்து சுலபமான வழிமுறை. ஜவ்வாது பவுடர்ன்றது கடையில் கிடைக்கும். சந்தனமும் உங்களுக்கு தெரியும். ஆனால் பெரும்பாலும் அரைச்ச சந்தனமாக இருக்கிறது நல்லது. அப்படியே பவுடராக வாங்கி உபயோகப்படுத்தாமல் அரைச்ச சந்தனம்னா நல்லது. பன்னீரும் நல்ல தரமான பன்னீராக வாங்கிக்க வேண்டியது அவசியம்னு சொல்லுவோம். இது 3ஐயும் வச்சு பிரயோகம் பண்ணலாம். இது வந்து 2 விஷயம் என்னென்னா, முதல்ல பிரயோகம்னு சொன்னால் 45 நாள் நீங்கள் ஜபம் பண்ணி முடித்த பிறகு தான் பிரயோகத்தை ஆரம்பிக்கணும். 108 குரு வீதம் 45 நாட்கள் ஜபித்த பிறகு பிரயோகத்தை ஆரம்பிக்கலாம். பொட்டு வச்சுக்கிறதா இருந்தால் நடு விரல் தொட்டு வைக்கலாம், இல்லை மோதிர விரலால் வைக்கலாம். விசேஷம்னு சொல்லுவோம். அதேமாரி இந்த ஜவ்வாது பவுடரை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கொஞ்சம் கருப்பு கலரில் இருக்கும். வாசனை உங்களுக்கு தெரியும். ஜவ்வாதுனா பன்னீரும் உங்களுக்கு தெரியும். சந்தனத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் சில பேர் கல் வீட்டில் வாங்கி வச்சு கொஞ்சம் ஜலம் விட்டு நம்மளே அரைச்சி உபயோகப்படுத்தலாம் அப்பப்போ. இல்லை நல்ல தரமாக கோயில்கள்லையோ அதை சார்ந்த இடங்கள்லையோ அரைச்சி வைத்து அதை வாங்கிக்கலாம். இந்த 3ம் சேர்த்து பிரயோகம் பண்ணிக்கிறது காரிய சாதனையை கொடுக்கும். இதில் ஒன்றும் சந்தேகமே கிடையாது. யாருக்கு வந்து வசீகரமான ஒரு சக்தி இருக்கோ அவர்கள் எல்லா துறையிலையும் பிரகாசிக்க முடியும். வார்த்தைகள்லையும் இனிமே இருக்கணும், முகத்தில் பொலிவு இருக்கணும். இது 2மே இந்த மந்திரத்தால் நமக்கு கிடைக்கும். நாளைக்கு இன்னொரு அபூர்வமான மந்திரத்தை பற்றி பார்க்கலாம். ஜோதிட சிம்மம், திருவல்லிக்கேணி, சுவாமி கண்ணன் பட்டாச்சாரியா, மங்களானி பவந்து.